நான் ரீசெண்டாக ஆக்டிவ் பேரண்டிங் ஒரு புக்கை படித்தேங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னா, குழந்தைகளுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஃபியூச்சரில் என்ன மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலான்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. குழந்தைகளுக்கு முக்கியமாக நம்ம சாப்பிட்ற விதத்தையும், என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது, நல்லது கெட்டது இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நைட் டைமில் நம்ம எந்த டைமுக்கு தூங்கணும், எந்த டைமுக்கு எழுந்திருக்கணும், இதெல்லாம் நம்ம ரொம்ப சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கு, சொந்தக்காரங்கிட்ட, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எந்த ஒரு பாசிட்டிவ் வேலை பேசணும், ஒரு லவ் கைண்டோட எப்படி பேசணும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்துலையும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அதே முக்கியமாக எக்ஸசைஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட்டும் சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுலேருந்து. அப்படி சொல்லிக் கொடுத்துட்டா அவங்கள ஃபியூச்சரில் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளத்தை ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். இதையே நான் சொல்கிறேன்னா, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஃபிசியோதெரபிஸ்டா நிறைய பேஷண்ட் ஸ்ட்ரோக் வந்து யங் ஏஜ்லேயும் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. இதை நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.